என்ன சொல்லியிருக்கணும், எவ்வளோதோ நலத்திட்டம் பண்ணுறேன், ஏதோ பாலம் கட்டுறேன், பிடுங்குறேன், குளத்தை தோன்றேன். இந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்க பாவம். அவர் ஸ்டாராக இருக்கும்போது அவர் கண்டிப்பாக அவர் போனாலும் கண்டிப்பாக கூட்டம் நெரிசல் ஏற்படும். அதனால விஜய் தரப்புலேருந்து அவர் நம்ம போனால் கூட்டம் அதிகமாகும் சொல்லிட்டு அவர் வந்து இங்கே வர வச்சு நல்லது தான், என்னை பொறுத்தவரை நல்லது தான். இது என்னன்னா அவங்க வந்து அவர் நேரில் போய் பார்த்தாதான் அது ஒரு ஆர்வமாக இருக்கும் எல்லாருக்கும். அவங்களுக்கும் ஒரு அனுதாபமாக கொஞ்சம் இதாக இருக்கும், மனசு திருப்தியாக இருக்கும். இப்படி அவங்கள அங்கே கூப்பிட்டு வந்து பார்த்தா அது வந்து எதுக்குமே திருப்தி கிடையாது. ஓபிஎஸ் இபிஎஸ் இழுபறியாக்குறாங்க. இது இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்று சேர்ந்து விஜய் உள்ள நுழைஞ்சா திமுக கண்டிப்பாக அடிபடும். சொல்ல புரியுது அவங்களுக்கு. தனிப்பட்ட முறையில் ஓட்டு பருப்பாக தான் ஸ்டாலின் தான் வருவா. நாளைக்கு வந்து வருங்காலத்தில் நாட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு போர் எதுவாக இருக்குன்னா நீருக்கும் சோறுக்கும் தான் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு அந்த நெல்லுன்றது ஒரு உழைப்பு. பண்ணலையா நீங்கள் ஓட்டு போடாதீங்க, தயவு செஞ்சு யார் பண்ணலையோ அவங்க ஓட்டு போடாதீங்க. யார் இது பண்ணுறாங்களோ கரெக்டாக இருக்கிறவங்க அவங்க ஓட்டு போடுங்க. கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்து போன குடும்பங்களை விஜய் அவர்கள் போய் கரூர்ல பார்க்காம பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து சென்னைக்கு வர வச்சிருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இப்ப விஜய் சைட்ல வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து விஜய் வந்து போல, ஆனா அவங்க வந்து இங்க வர வச்சாரு அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து விஜய் சைட்ல இருந்து பார்த்தா விஜய் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, என்னோட கருத்து சொல்றேன், விஜய் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, விஜய் வந்து நான் போனா மறுபடியும் அங்க வந்து கூட்டம் அதிகமாயிடும். ஏன்னா விஜய்ன்றது பொதுவாக வந்து அவர் ஒரு ஆக்டர், ஃபேமஸான ஆக்டர். அது சின்ன ஆக்டர் கிடையாது, நல்ல ஃபேமஸான ஆக்டரா இருக்காரு. அவர் ஸ்டாரா இருக்கும்போது அவர் கண்டிப்பா அவர் போனாலும் கண்டிப்பா கூட்டம் நெரிசல் ஏற்படும். அதனால விஜய் தரப்புல இருந்து அவர் நம்ம போனா கூட்டம் அதிகமாகும் சொல்லிட்டு அவர் வந்து இங்க வர வச்சு நல்லதுதான், என்னை பொறுத்தவரை நல்லதுதான். இது என்னன்னா அவங்க வந்து அவர் நேரில் போய் பார்த்தாதான் அது ஒரு ஆர்வமாக இருக்கும் எல்லாருக்கும். அவங்களுக்கும் ஒரு அனுதாபமாக கொஞ்சம் இதாக இருக்கும், மனசு திருப்தியாக இருக்கும். இப்படி அவங்கள அங்கே கூப்பிட்டு வந்து பார்த்தா அது வந்து எதுக்குமே திருப்தி கிடையாது. அதனால அவரு ரெண்டாவது வந்தா கூட கூட்டம் நிறைய ஆனதுனால அவங்களுக்கும் பாதிப்பு மறுபடியும் இதாகும். அந்த குடும்பத்துக்கு இப்போ நிதி கொடுத்துருக்காரு, அவங்களுடைய கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் உதவி பண்றாரு, நல்ல விஷயம். ஒரு தலைவராக இருந்து அது விஜய் வந்து அந்த கருத்தில் ரீதியா மக்களை வந்து அணுகிறாரு, அதை ரொம்ப நான் பாராட்டுறேன். ஆனா கூடுதலா அந்த மண்ணில் இருந்து அந்த மண்ணுக்கான மகனாக அந்த 40 உயிரை தாண்டி 40 குடும்பங்களுக்காக விஜய் அங்க போயிருந்து பேசியிருந்தாருன்னா அரசியல் நகர்வு இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஒருவேளை அவரு அங்க போனா மீண்டும் கலவர் வருமோன்ற ஒரு விஷயத்துல கூட ஏதாவது அங்க கூட்ட நெரிசல் ஏற்படுமோன்ற இதுல கூட அவரு யோசிக்கலாம். ஸோ அவர் இடத்துல இருந்து செய்யறது ஒரு விதம் சரிதான். அங்க போய் தான் பண்ணணுன்றதுதான் முறை. அவரு உள்ள என்ன நகர்வும் தெரியாதுல்ல. ஸோ அதனால அது இப்ப பணம் சரிதான், பரவாயில்ல சரின்றது பரவாயில்ல. அது நல்லதுதான். வர வச்சது அவங்க ஊர்ல இருந்து வந்து இங்க வந்து பாத்துட்டு போனது நல்லது. அவர் ஆறுதலுக்காக வர வச்சு அவரால் முடிஞ்சது ஓரளவு கொடுத்தாரு. விஜய் வந்து ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது 20 நிமிஷம் 30 நிமிஷம் தான் பேசிக்கிறாரு. சரியான பைசா ஹோட்டல் அங்க. நம்ம ஹோட்டல் மெரிடன் இருக்குல்ல, அது மாதிரி அங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அதுலேயே ரூம் போட்டு மக்களை எல்லாம் கவர் பண்ணி வச்சு ரூமை தங்குங்க இடம் கொடுத்து சாப்பாடு வச்சு என்ன சாப்பிடுதோ, நான்வெஜ்ஜா வெஜ்ஜா எது வேணா சாப்பிடு அப்படின்னு நல்லா சிறப்பாக தான் பண்ணிக்கிறேன். ஏன்னா விஜய் இப்போ எனக்கு சூழ்நிலை மற்றவங்க வெறுக்கிறாங்களோ இல்லையோ, அது விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் மனிதாமி இல்லாமல் அவர் வந்து மக்களுக்கு ஒரு சேவை அழுதுகிட்டே பேட்டி கொடுக்கும். கண்ணீர் வந்து அவன் கூட வந்தவங்களும் அழுதுட்டான். அந்த மாரி ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துக்கிட்டு, அதனால விஜய் வந்து இப்போ வந்து தண்ணியுமே அண்ணுன்னா ஒரு பருவம் வேகாது. புரியுதா? கூட்டணி வச்சாதான். அதாவது நல்ல நல்ல கட்சி பார்த்தோம். திமுக கண்டிப்பா வராது. இன்னைக்கு திமுக என்ன சொல்லிக்கிறாரு, திமுக வந்து வெறுப்பா பேசுகிறார் விஜய். திமுக தான் எனக்கு எதிரி. அது வந்து அப்ப பார்க்கும்போது ஆக்ரோஷமாகுது. இப்போ வந்து விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சா ஒன்று இந்த பக்கம் ஏடிஎம்கள் பக்கம் ஏடிஎம்கே 2 பிரிவா இருக்குது. ஓபிஎஸ் இபிஎஸ் இழுபறியாக்குறாங்க. இது இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்று சேர்ந்து விஜய் உள்ள நுழைஞ்சா திமுக கண்டிப்பா அடிபடும்.
சொல்ல புரியுது அவங்களுக்கு. ம். தனிப்பட்ட முறையில் ஓட்டு பறிப்பாங்க. அதான் ஸ்டாலின் தான் வருவா. ஓகே. ஏன்னா ஸ்டாலின் இப்போ என்னமோ அழகா பண்ணிட்டு இருக்கு. ம். எந்த குறையும் இல்லை. இப்போ நெல் கொள்முதல் செய்ய முடியாம விவசாயிகள் எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு தவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுகவோட ஆட்சி வந்து இதான் கடைசி, அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொன்று நெல் கொள்முதல் சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோட நாலேஜ் சொல்றேன். நெல் கொள்முதல்னு சொல்றீங்க. வருஷம் நெல் கொள்முதல் வந்து எல்லாருமே நெல் கொள்முதலுக்கு பதுக்கி வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அது வந்து வருஷம் இதே மாதிரி இழப்பீடு போயிட்டே தான் இருக்கு. விவசாயிக்குன்னு ஒரு இதுவும் கிடையாது. எப்பயுமே வந்து தள்ளி இதே மாதிரி மழையில லாஸ் ஆயிடுச்சு, வெள்ளம் அடிச்சுன்னு போது எல்லாம் வருஷம் மழை வந்து தான் இருக்கு. எல்லாமே அடுத்த வருஷம் என்ன மழை வரும்ன்றது, எவ்வளவு ஸ்பீட்ல மழை வரும்ன்றது, எவ்வளவு தண்ணி வரும்ன்றது, வெள்ளம் வரும்ன்றது எல்லாமே கவர்மெண்ட் தெரியும். தெரியாமலாம் இருக்காது. நிலவரப்படி போயிட்டே தான் இருக்கும். அதை முன்கூட்டியே சரி பண்ணா நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து அதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் சொன்னதான் நான் இப்ப சொல்றேன். மக்கள் வந்து இந்த டைம் பேசுறோம், மழை பெய்யும் போது பேசுறோம், மழை பெய்யும் போது அதை பேசவே மாட்டோம், அப்படியே விட்டுறோம். அது மழை பெய்யாத போதும் அதை பத்தி பேசணும். அந்த அதோட இதுவும் என்ன ஆயிடுச்சு, அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கணும். தொடர்ந்து மனு கொடுத்துட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்ன்றத அது வந்து ஆளுக்கு அதை வந்து இது பண்ணணும். ஆமா, அதுக்கு வந்து தகுந்த கரெக்டா ஒரு குடோனோ வேற எதுனா வசதி செஞ்சு கொடுத்துருந்தா அந்த மாதிரி எதுவுமே வேஸ்டா இருக்காது. ரொம்ப எல்லாமே நெல் எல்லாமே இதாயிடுச்சு, பழுது இதாயிடுச்சு, பூரா ரொம்ப சேதாரமாகி போச்சு. ஆனா அவங்க அதை பாதிப்பை வந்து பார்த்து என்ன எது நடவடிக்கை எடுக்கணும், அவங்க வந்து அது எடுக்கல. அது அவங்க மேலதான் இதாகும். கிட்டத்தட்ட வந்து திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆளுமையில இருக்காங்க. ஸோ அந்த கட்சி இப்போ உள்ள அந்த ஒரு அரசியலுடைய கட்டமைப்பு, அந்த நேரத்துல வந்து நெல் கொள்முதல், மழை பெய்யுறது, இதெல்லாம் வந்து இயற்கையுடைய இதை பொருத்தாம இருக்கு. இருந்தாலும் விவசாயிகளுக்காக ஒரு விஷயத்த வந்து அரசாங்கம் முன்னாடியே சரி பண்ணி இதெல்லாம் பாதுகாப்பா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு நெல்கள் வந்து வீணா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு அரசியலா பார்க்காம எல்லா மக்களுக்கான ஒரு சோறு. நாளைக்கு வந்து வருங்காலத்துல நாட்டுக்குள்ள நடக்கிற ஒரு போர் எதுவா இருக்குன்னா நீருக்கும் சோறுக்கும் தான் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க, விஞ்ஞானிகள் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு அந்த நெல்லுன்றது ஒரு உழைப்பு, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம். அது வந்து இப்ப இருக்கிற கட்சியினுடைய தலைவர்களும் சரி, இல்லை ஆளுங்கட்சியாகட்டும் சரி, எதிர்கட்சியா யாரா இருந்தாலும் சரி, அது மீண்டும் நடக்காத அளவுக்கு மீண்டும் அரசியல் அந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து விழிப்போட செயல்படணும். அரசு ஊழியர்களும் அது சப்போர்ட்டா இருந்து செயல்படுன்றது என்னுடைய கருத்து. அது பெரிய கொடுமை. அதாவது இன்னைக்கு வந்து நெல் களஞ்சியத்துல தஞ்சை மாவட்டம் தான் மெயின். அங்க உள்ள நெல் எல்லாம் வீணா போய் அழுகி போய் மழையில நனைஞ்சு போச்சு. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும், விவசாயில ஊக்குவிக்கணும்னா அது கரெக்டான ஒரு ரேட்டு விட்டு, இந்த மாதிரி நல்லது கெட்டதான் நடந்து போச்சு. இந்த ரேட்டுக்கு நாங்க எடுத்துக்கிறோம். ஒரு ரூபா 2 ரூபா கம்மி பண்ணி அடிமாட்டுக்கு ரேட்டு கட்டாங்க. விவசாயம் என்ன பண்ணும் என்ன சொல்லு. இன்னைக்கு வந்து வட மாநிலத்துல இந்த ஆள் வச்சு அறுவடை பண்றாங்க. புரியுதா? நம்ம தமிழாலே கிடையாது. கொல்கத்தா, பங்காளி, ஹரியானா, பீகார், இங்கேருந்து இந்திக்கார பசங்க இங்க என் கூட பெயிண்ட் வேலை செஞ்சவங்கலாம் இன்னைக்கு போய் கருது எடுத்துக்கிட்டு இருக்கான், நாத்து நடுறான். இது எவ்வளவு கொடுமை. அது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து ஒரு இது ஒரு ரொம்ப கெட்டது. என்ன சொல்றேன், ஸ்டாலின் நான் கட்சிக்காரன் தான், ஆனா இந்த வேலை பண்ணக்கூடாது. என்ன சொல்லியிருக்கணும், எவ்வளவோ நலத்திட்டம் பண்ற, ஏதோ பாலங்கிட்ட புடுங்குற, குளத்தை தோன்ற, இந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்க பாவம். அடுத்த வருஷம் மழை வரும், அடுத்த வருஷம் வெள்ளம் வரும், அடுத்த வருஷம் இது மாதிரி நெல் கொள்முதல் பிரச்சனை வரும். எல்லாமே திரும்ப பண்ணணும்னா நம்ம தான் மறுபடியும் அதுக்கான மனு கொடுத்து அது இது பண்ணணும். பண்ணலையா நீங்க ஓட்டு போடாதீங்க, தயவு செஞ்சு. யார் பண்ணலையோ அவங்க ஓட்டு போடாதீங்க. யார் இது பண்றாங்களோ கரெக்டா இருக்கிறவங்க அவங்க ஓட்டு போடுங்க. மாற்றம் தான் ஃபர்ஸ்ட். மாற்றம் தான் கண்டிப்பா.